வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஜிட்டல் வேர்ல்ட்ஸ் எஸ்ஆர். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோடைய மெட்டா டேட்டா தான் பார்க்க போகிறோம். மெட்டா டேட்டானா ஒன்றும் இல்லைங்க, அதோடைய லொக்கேஷன், அது எந்த இடத்துல எடுத்தாங்க, அதோடைய சைஸ் என்ன, அதோடைய ஹைட் என்ன, இந்த மாதிரி அந்த இமேஜோடைய ஃபுல் டீட்டெயிலும் நம்மளுக்கு எடுத்து வந்துடும். அதுதான் மெட்டா டேட்டா. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் பேர் வந்து exiftool. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் இதில் யூஸ் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட்டில் தான் கொடுத்துருக்கேன். என்னுடைய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து டெர்மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு டெர்மேக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய கமெண்ட் ஏபிடி அப்டேட், அடுத்து பிகேஜி இன்ஸ்டால் கிட்டு, அடுத்து பிகேஜி இன்ஸ்டால் பெர்ல், அடுத்து கிட் க்ளோன். நான் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் என்னுடைய வெப்சைட்டில் தந்திருக்கேன், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்எஸ் கொடுங்க. சிடி exiftool, நம்ம இன்ஸ்டால் பண்ண டூலு நேமு exiftool. இப்போது நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அழகாக நம்ம இப்போ கேமராவில் நம்ம எதனா ஃபோட்டோ எடுத்தோன்னா அது டிசிஎம் கேமராவில் உட்காருவோம். ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. இப்போ டிவைஸ் ஸ்டோரேஜில் தான் போய் நம்ம பிடிச்ச கேமராலாம் உட்காரும், அதாவது ஃபோட்டோலாம் உட்காரும். ஒரு ஃபோட்டோ வந்து நேமை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ./exiftool, அதுக்கு மேலே அதோடைய பார்த்து, அதுக்கப்புறமா அந்த இமேஜோடைய நேமு. இப்போ நம்மளுக்கு இதில் பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான்னு. மேக்கு விவோன்னு இருக்குது, ஜிபிஎஸ் ஆல்டிடியூட் கொடுத்துருக்கான், ப்ராசஸிங் மெத்தட் நெட்வொர்க்கு, லாங்கிடியூட் கொடுத்துருக்கான், டைம் ஸ்டாம்ப்பு, அடுத்து மாடல் நேமு விவோ 1816, அடுத்து கேமரா மாடல் நேமு கொடுத்துருக்கான். அடுத்து ஃப்ளாஷ், நாம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நான் இது ஃப்ளாஷ் போடல, ஆனால் நோஸ் ஃப்ளாஷ்னு சொல்லி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜோடைய விட்த்து ஹைட்லாம் கொடுத்துருக்கான். அடுத்ததாக பாருங்கள் இமேஜோடைய சைஸு, இமேஜோடைய மெகா பிக்சல். இப்போ நாம் பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியம். ஜிபிஎஸ் ஆல்டிடியூட் கொடுத்துருக்கான். அடுத்து ஜிபிஎஸ் டேட் அண்ட் டைமும் கொடுத்துருக்கான், ஜிபிஎஸ் டேட் அண்ட் டைம். அடுத்து ஜிபிஎஸ் லேட்டிடியூட் கொடுத்துருக்கான், லேட்டிடியூட் தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள் லாங்கிடியூடும் கொடுத்துருக்கான், ஜிபிஎஸ் லாங்கிடியூட். அடுத்து ஜிபிஎஸ் பொசிஷன், இதுதாங்க ரொம்பவே முக்கியம். இதை நம்ம காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி கூகுள் மேப்பில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணோன்னா நம்மளுடைய இந்த ஃபோட்டோ எந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்ற அக்யூரேட் லொக்கேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். நான் பாருங்கள் அது வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னுடைய லொக்கேஷன் கரெக்டாக தானே நான் ஒரு தடவை இப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறேன். 100% கரெக்டுங்க, கரெக்டாக வந்திருக்கு, அக்யூரேட்டாக வந்திருக்கு. நான் இந்த இடத்துல இருந்து தான் நான் அந்த ஃபோட்டோவை எடுத்தேன். ஆனால் இதில் என்னென்னா டிஇஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். டிஇஜி அப்படிங்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவோன்னா கூகுள் மேப்பில் அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்தோன்ற அக்யூரேட் லொக்கேஷன் நம்மளுக்கு தந்துடும். ஓகேங்களா?